வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவருக்காய் காத்திருக்கிறவர்களுக்காய் கர்த்தர் வைத்திருக்கிற பலன் கிருபை என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற பலன் கிருபை. நம்மளுடைய பாடல் புத்தகத்தில் பாடல் எண் 494 பாடல், தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடும். தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கு, அல்லேலூயா கர்த்தருக்கு, அல்லேலூயா பரிசுத்தனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும், கண்மணி போல காத்தருளும், கிருபையால் நித்தம் வழி நடத்தும், கண்மணி போல காத்தருளும், கிருபையால் நித்தம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, ஜீவயா அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே, தேவ வசனம் கீழ்ப்படிவோம், தேவ வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலை. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, தேவனுக்கே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா ராஜனுக்கே. வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார், நாமும் அவருடன் சேர்ந்திடவே நாமை ஆயத்தமாகி, நாமும் அவருடன் சேர்ந்திடவே. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா ராஜனுக்கே. ஆமென். அல்லேலூயா. ஜீவனுள்ள நாட்கள்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்குது? நன்மையும் கிருபையும் கர்த்தர் தொடர பண்ணுகிறார். ஜீவனுள்ள எல்லா நாட்களிலும்
கர்த்தர் என்ன செய்கிறாரு? மனுபுத்திரரிலே ஜீவித்திருக்கிற அநேக ஜீவராசிகளுக்கு கூட கர்த்தருடைய கிருபை பெருக பண்ணி ஜீவனுள்ள எல்லா நாட்களிலும் நம்முடைய கிருபையை தொடர்ந்து பெருக செய்கிறார். அப்படிப்பட்ட தேவாதி தேவனை நாம் துதிப்பதில் சோர்ந்து போகாதபடி, நம்மளுடைய சூழ்நிலைகளை பார்த்து நாம் மனமடி வாய்விடாதபடி எப்பொழுதுமே ஆண்டவரே கிரியை செய்து கொண்டே இருக்கிறீரே. நாங்களே மாத்திர சுவாமி இந்த மனுபுத்திரர் உம்மை நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம் உம்முடைய கிருபை அருள் செய்கிறீரே. பெரிய அற்புதத்தை ஆண்டவர் நம்ம லைஃப்பில் வருடங்கள் தோறும் செய்கிறார், மாதங்கள் தோறும் செய்கிறார், ஒவ்வொரு தினமும் செய்கிறார். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் தம் வார்த்தையை பூமிக்கு அனுப்புகிறார். அவருடைய செயல்கள் மகா தீவிரமாக இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய செயல்கள் மகா தீவிரமாக இருக்கிறதா. அவர் வார்த்தையை அனுப்பின உடனே தொடர்ந்து சங்கீத பாடத்துக்குள்ளாய் சொல்வோம். நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரன் சுந்தரராஜ் அவர்கள் இந்த நாளின் சங்கீத பாடத்தை எடுப்பார்கள். ஜீசஸ். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. நான் மாறி வாசிக்க தெரிந்திருக்கிற சங்கீதம் 23:23. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஒரு மேய்ப்பர். இந்த சங்கீதத்தை எழுதியவர் தாவீது ராஜா. இந்த 23ஆம் சங்கீதத்தை நீங்கள் பல முறை கேட்டிருக்கலாம், வாசியிருக்கலாம், நாம் செய்திகளை கேட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்று உங்களோடு இந்த ஆவியானவங்களோடு பேசுகிறார். மேய்ப்பராக என்று கொண்டால், ஏனென்றால் அவர் சர்வத்தையும் படைத்தவர், சர்வத்துக்கும் எஜமான், சர்வத்தையும் ஆள்பவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றும் இல்லை. ஒரு நல்ல மேய்ப்பனால் ஆடுகளுக்கு அனைத்து தேவைகளையும், நான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். 2வது வசனத்தை யாராக வாசிங்க. பாருங்கள், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு வருகிறார். அதுதான் நல்ல மேய்ப்பனால் ஆடுகளுக்கு அனைத்து தேவைகளையும் அவனுக்கு தெரியும். நாம் சின்ன பிள்ளைகளுக்கு, நம்முடைய குழந்தைகளுக்கு அதுக்கு தெரியாது பசின்னு. சிறு குழந்தைகளுக்கு அதுக்கு நாம் எப்படி ஆகாரத்தை கொடுக்குறோம். ஆடுகளுக்கும் வாய் இருக்காது, பேச தெரியாது. ஆனால் அம்மா என்று கூப்பிடுவோம், மகன் என்று கூப்பிடுவோம். அதே மேய்ப்பனுக்கு தான் தெரியும் என்னுடைய ஆடுக்கு என்ன தேவை. அந்த நேரத்துக்கு பசிக்கு புல்லை கொடுக்குறான், இலைகளை வெட்டி போடுகிறான். ஆனால் தாகமாக இருக்கின்ற தண்ணியை கொண்டு போய் காட்டுகிறான். அந்த புல்ல இடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் விடுகிறான். அது கர்த்தர் நமக்கு தான். அந்த வசனம், இந்த வசனமானது நமக்கு தான். நாம் அவருடைய ஆடுகள். அவர் நம்முடைய மேய்ப்பன் என்ன சொல்கிறார்னா, உங்களுக்கு என்ன தேவைகளையோ அதை நீங்கள் என்னிடத்தில் கேளுங்க, என்னிடத்தில் நீங்கள் அறிக்கையிடுங்க. முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் எதை கேட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். அதுதான் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்கு தன் ஜீவனையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், யோவான் 10:11 யாரை வாசிங்க. பாருங்கள், மேய்ப்பன் எப்படின்னா, ஆடுகளை மேய்த்து மந்தையில் கொண்டு விடும்போது மேய்ப்பர் 2 விதமான மேய்ப்பர்கள். ஒன்று வாடகைக்கு ஆடுகளை கொண்டு போயிட்டு மேய்த்து சாயங்காலம் ஆனோடனே தன்னுடைய வீடுகள் கொண்டு போய் விடுறார்கள். சில மேய்ப்பர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆடுகளை எல்லாம் கொண்டு போயிட்டு ஒரு வாரம் ஒரு இடங்கள் அப்படி அவங்க வலைகள்லாம் போட்டு சுற்றியும் வேலி அடைத்து அதை அவர் மேய்த்து கொண்டு வருவார்கள். ஆனால் சில மேய்ப்பன் என்ன பண்ணான்னா, அது ஏதாவது ஆடை அடித்து அவர்கள் சாப்பிட்டு விடுவார்கள். ஆனால் உண்மையான மேய்ப்பன் எப்படி என்றால், ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை, ஒவ்வொரு மிருகங்கள் வந்தால் அதை எதிர்த்து நின்று அடிக்கணும். அந்த அடிக்கிறதுக்கு ஏன்னா என்னோடய ஆட்டை அது பிடிச்சி கொண்டு போயிட்டுனா தின்றுமே அப்படின்னா என்னுடைய உயிர் போனான்னு பரவாயில்ல, நான் கம்பை எடுத்தோ எதோ எடுத்து நான் அந்த மிருகத்தை விரட்டி விடணும். அதுதான் தன்னுடைய ஆடுகளுக்காக நம்முடைய ஜீவனை அவர் நமக்காக தன்னுடைய ஜீவனையை சிலுவையிலே கொடுத்தார். அப்படிப்பட்ட தேவனை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நம்ம நடத்துகிறார். ஆடுகளை நானும் சிறுவனாக இருக்கும்போது
கோயம்புத்தூரில் உடுமல்பேட்டை இந்த ஊர் பக்கத்தில் நாங்கள் படித்து கொண்டு இருக்கும்போது ஸ்கூல்லேருந்து நாங்கள் நேரம் லீவு அன்றைக்கி நாங்கள் 4-5 பசங்களாம் சேர்ந்து போய் ஆடு மேய்க்க போவாங்கள்ல. எங்கள் வீட்லேயும் ஆடு உண்டு. அந்த ஆடு மேய்க்கும்போது நாங்களும் பார்க்குறோம். சில ஆடுகளை வெட்டுவோம். அங்கே கடலைகள்லாம் இருக்கும் அந்த வயலில். அதை பிடுங்கி சுட்டு நாங்கள் சாப்பிடுவோம். அந்த கடலையை கொண்டு போய் ஆடுகளுக்கும் கொடுப்போம். அந்த ஆடுகளை நம்ம பார்க்கும்போது ஓடி வரும். ஏன்னா நாம் ஒரு டைம் அதுக்கு ஏதாவது கொடுத்துட்டோம்னா மறுநாள் அந்த ஆடுன்னா நம்ம பார்த்தாலே ஓடி வந்துடும். அது மாதிரி சிறிய குட்டிகளெல்லாம் நம்ம நேசிக்கிறோம். அதான் கர்த்தர் நம்ம எப்படி நேசிக்கிறார், நீங்கள் என் பிள்ளைகள், நான் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன்னு சொல்கிறார். நாம் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டாம். எந்த ஒரு சூழ்நிலை, வியாதியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் வரும், கர்த்தரிடத்தில் அறிக்கையிடுங்க. அவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை விடுறார். ஒரு நல்ல மேய்ப்பன் தான் ஆடுகளை பசும் புல் இடங்களிலே எப்படின்னா நாம் தேடி பார்க்குறோம். ஆடுகளுக்கு எங்கே நீங்கள் பற்றி விட்டால் எங்கேயாவது போய் ஏதாவது கொலை அது இது ஏதாவது பேசிங்க. ஆனால் பசும் புல் மேய்ச்சல் ஆடுகளை கொண்டு போய் நம்ம விடும்போது அதுகளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சைன்னு இருக்கும். நான் அதை பார்க்குற இடம்லாம் அது பாஞ்சு போகும். ஒரு இடத்துல பச்சையாக இருக்கா திங்குன்னு நிற்காதுங்க. அது பாஞ்சு பார்த்து வேறு இடமா போய் கொண்டே இருக்குமா. பசு புல் மேய்ச்சலில் கொண்டு போய் நாம் நிறுத்தும்போது அதுகளுக்கு நல்ல இறை கிடைக்கும். அதை பசியார சாப்பிட்டுட்டு வயறார சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்படியே ஒரு மரத்தடியில் போய் உட்காந்து தூங்கிட்டு இருக்குமா எல்லா ஆடுகளும். அதான் தேவன் நமக்கும் நல்ல ஒரு கூடாரத்தை கொடுக்குறார், நல்ல ஒரு வீட்டை கொடுக்குறார், நமக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்குறார், நல்ல தண்ணியை கொடுத்துருக்கிறார். அப்போ எப்படின்னா நாம் கர்த்தருக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னா நாம் மனுஷனாக இருக்கிறோம், ஆடுகளை போல இல்லை. நம்ம ஒரு ஆடுகள் தான். நம்ம அவர் மேய்ச்சலாக வைத்து கொண்டிருக்கார். மேய்ச்சலின் ஆடுகளை எப்படி அவர் சத்தமிட்டு கூப்பிட்டாரோ அதை போல் நம்மை அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், நான் ஒளிபீடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடைகளில் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டேன். என் எலும்புகள் உமக்கு மறைவிலாக இருக்கவில்லை, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. சங்கீதம் 139, 15, 16. யாரை வாசிங்க? சங்கீதம். பாருங்கள், நம்முடைய சரீரத்திற்கு கர்த்தர் எவ்வளோ ஆச்சரியமாக உருவாக்கி இருக்கிறார். நம்முடைய மூளைகளை எத்தனை ஆயிரம் கனிகளை ஞானத்தையும் நமக்கு அவர் புரிஞ்சிருக்கிறார். சாதாரண ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் எலும்புகள், நரம்புகள், தசைகள், நாக்கில் சுவை அறியாதக்கூடிய சுரப்பிகள், காதிலே ஓசை அறியாதக்கூடிய துன்முடிகள், இன்னும் இரத்தத்தில் லட்சக்கணக்கான வெள்ளை அணுக்குகள், சிகப்பு அணுக்குகள், பிளாஸ்மா, ஹிமோனிய போன்ற பொருட்களை கோடியான உருளுள்ள செயல்களை அவர் நமக்கு வைத்திருக்கிறார். கர்த்தர் மனுஷனை உண்டாக்கும்போது இவற்றை எல்லாம் நாம் சாதாரணமாக ஒரு களிமண்ணை எடுத்து, நான் சிறுவனாக இருக்கும்போது களிமண்ணை எடுத்து ரேடியோ உண்டாக்குவோம், கார் உண்டாக்குறது, மாட்டு வண்டி உண்டாக்குறது. ஆனால் கர்த்தர் நம்மையும் களிமண்ணாக எடுத்து மனுஷனுக்கு நம்முடைய உடம்பில் என்னென்ன தேவைகளையோ நமக்கு தேவையான உறுப்புகளை எல்லாம் அவருடைய சாயலாக அவருடைய சுவாசத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்கள், லாஸ்டாக என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமாம், கர்த்தருடைய வீட்டில் நாம் வந்திருக்கோம். ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வீட்டு வரும்போது மன மகிழ்ச்சியாய், சங்கீதக்காரன் சொல்கிறார், ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும்போது எவ்வளோ மன மகிழ்ச்சியாக வரணும். அதேபோல் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்பொழுது நம்முடைய குறைவைகளை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். நான் ஒன்றுமே சொல்ல வேண்டாம், எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய போக்கிலும் வரத்திலும் நம்முடைய கிருபையை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அவருடைய கிருபையிலே நாம் ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட தெய்வம் ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பனாக இருக்கிறார். நான் தாட்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீரனை கொண்டு போய் விடுகிறார். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் சிறிய இந்த கொடுத்த இந்த சங்கீதத்துக்காய் நான் நீங்களே தெரிவிக்கிறேன். பிரேஸ் லார்ட். அடுத்த சங்கீதத்துக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். சகோதரனை வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆராதிக்க போகிறோம். நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம்மா. இந்த நாளின் ஆராதனை நடத்தும்படியாய் தம்பி சிவராஜ் அவர்களை
நான் முன்னதாக அழைக்கிறேன். சோதரன் ஜீசஸ். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு பரிசுத்தம் உண்டாதாக. ஒரு நிமிடம் தலையை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். துதிகள் மத்தியில் வாசமாக இருக்கிற பரவல பிதாவே, அப்பா, இந்த நல்ல நாளை எங்களுக்கு வாழ்க்கையில் தந்திருக்காக உமக்கு நாங்கள் நன்றி செய்துறப்பா. அப்பா, இந்த ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறீங்கப்பா. என் தேவனே, இந்த அடிமை இந்த குடும்பத்தோடு என் தேவனே மாம்சமாக இல்லாதபடி என் தேவனே உமக்கு உகந்த ஒரு துதிப்பதியிலே செலுத்த என் தேவன் நீங்கள் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களையும் உமக்கு கருத்து கொடுக்கிறப்பா. ஆத்மாக்களை ஆசீர்வதிங்க, குடும்பமாய் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் சபையும் உமக்கு கருத்து கொடுக்கிறோம். சபையை ஆசீர்வதிங்க. சபை மேன்மேலும் பெருகிறதுக்கு என் தேவன் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் புகழும் உமக்கே செலுத்திடுவோம். ஆமீன். கர்த்தருடைய நாமத்திற்கு பரிசுத்தம் உண்டாதாக. கர்த்தர் இந்த நாளிலும் இந்த நல்ல ஸ்லாக்கியத்தை தந்ததற்காக என் தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சங்கீதக்காரனாக தாவீது சொல்கிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். கர்த்தர் எங்களோட வாழ்க்கையில் அநேக நன்மைகள் செய்திருக்கிறாங்க. அங்கே ருஜபேலேருந்து வரும்போதுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் இந்த நேரத்தில் எத்தனையோ 4 வருடங்கள் நாங்கள் தனியாகவே இந்த இடத்துல வந்துட்டு இருந்தோம். அப்புறம் குடும்பமாக இந்த இடத்துல தேவன் இருக்க கிருபை செய்தாங்க. அதெல்லாம் மிராக்கிள்ஸ் தான். அதெல்லாம் எங்களால் விவரிக்கவே முடியாது. 5 வருடம் கழித்து தான் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் தரோம் சொன்னாங்க. ஆனால் தேவன் இந்த இடத்துல என்னோடய மனைவிக்கு பருகிலே வேலை கிடைப்பதற்கு என் தேவன் கிருபை செய்தாங்க. இப்படிப்பட்ட தேவனை உண்மையிலே பாடாமல் இருக்க முடியாது, அவரை துதிக்காமல் இருக்க முடியாது. அவ்வளோ நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில், என்னோடய வாழ்க்கையில் மட்டும் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படி தான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எத்தனை பாடுகள் நீங்கள் அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல வருவதற்கு பட்டிருப்பீங்க. ஆனால் தேவன் எல்லா இடத்துலையும் உங்கள் கூட இருந்தாங்கல்ல, அவர் எப்படி நம்ம துதிக்காமல் இருக்க முடியும்? அதாவது பிரசங்கி 8:11, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். கரெக்டான டைமில் எல்லாத்தையும் நமக்காண்டி செய்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் நம்மளோட ப்ரெஷர் நமக்கு தான் தெரியும். ஆனால் நம்மளோட எல்லாத்தையும் தேவன் அறிவார். அல்லேலூயா. அதனால தான் பிரசங்கி அப்படி சொல்கிறார். இயேசுப்பா உணர்த்தி நாம் எந்த பாதையில் சொன்னாலும் அதுக்கு ஜெயந்தான். எனவே அவர் என்னென்ன நன்மைகளை நம்ம வாழ்க்கையை செய்திருக்காரோ அந்த நன்மையை நினைச்சு அவரை துதிச்சு நாம் பாடுவோம். எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை, ஒரு வழி அடையும் போது
பிரியமானவர்களே, உபாகமம் 6:5 சொல்கிறது, உன் தேவனாய கர்த்தரில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. நாம் எப்படி அன்பு கூறுகிறோம்? தாவீது சொல்கிறான், என் பலமாகிய கர்த்தாவே உண்மையில் நான் அன்பு கூறுவேன். இதுவரை நீங்க எனக்கு உதவினீங்களே, என்னை கண்டீங்களேப்பா. நான் பலப்பட்டிருக்கும் போது, நான் பலவீனங்கள் இருக்கும்போது சுகம் தந்தீங்களேப்பா. எப்படி உண்மை அன்பு கூறாமல் இருக்க முடியும்? எப்படி அன்பு கூறாமல் இருக்க முடியும்? உதாசீனப்படுத்தப்படும் போது கூட நீங்க எங்க கூடவே இருந்தீங்களேப்பா. எப்படி அன்பு கூறாமல் இருக்க முடியும்? அப்பா, மனிதர்கள் அன்பு மாயை என்று சொல்லி இருக்குது. ஆனால் என் தேவனுடைய அன்பு எப்பொழுதுமே எங்க மேலே இருக்கிறதப்பா. ஒருவேளை நாங்கள் நினைத்திருக்கிறோம் தேவன் எங்களை பார்க்காம இருந்துட்டாரோ நாங்கள் நினைச்சிருக்கிறோம். ஆனால் இப்போது நாங்கள் அதை உணர்கிறோம்ப்பா. எங்களை பிரித்தெடுத்திருக்கீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துறோம்ப்பா. அப்பா, இந்த நேரத்தில் அவரை அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமா அன்பு கூறுவேன் என்று நாம பாடுவோமா? அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. கையில
ஒரு விசுவாசி, அப்புறம் ஒரு சகோதரன், ஒரு மாற்று மதத்தை சார்ந்த சகோதரன். அப்போ அப்படி இருந்துகிட்டு இருந்தோம். நாங்கள் எல்லாம் 4 பேர் இருந்து பேசிகிட்டு இருந்தோம். என் பொண்ணு கவனிச்சுட்டே இருந்துட்டு இருந்தா. அவன் திடீர்னு சொல்கிறான், அப்பா எனக்கு இயேசுவை ரொம்ப பிடிக்கும். நாங்கள் கான்வர்சேஷன் கொடுக்கவே இல்லை, விளையாடிட்டு இருந்தவன். அப்பா எனக்கு இயேசுவை ரொம்ப பிடிக்கும். ஏன் மக்களே, ஏன் பிடிக்கும்? இயேசுப்பா எல்லாரும் சேர்ந்து சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. அவளுக்கு தெரியல நம்ம பாவம்லாம் மன்னிக்கப்பட்டது என்று அவளுக்கு தெரியல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றா, அப்பா எனக்கு இயேசுவோட முகத்தை பார்க்கணும்ப்பா. எத்தனை பேருக்கு இந்த வாஞ்சி இருக்கிறது? தேவனுடைய முகத்தை பார்க்கணும் எத்தனை வாஞ்சி இருக்கிறது? தேவனுடைய முகத்தை பார்க்கும்போது நாம் ஒரு தவறு செய்திருப்போம்னு வச்சுக்கோங்களா, நம்ம அவள் முகத்தை பார்க்க முடியுமா? ஓடிதான் ஒழிய முடியும்ல. அப்பா இந்த நாள் தந்தீங்கப்பா, தேவனே உங்க துதிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்தீங்கப்பா. அதற்காக நமக்கு நன்றி செலுத்துறப்பா. அப்பா இந்த நேரத்திலும் அப்பா ஒரு ஆத்மானாலும் இந்த ஆலயத்தில் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனைக்கும் எல்லா ஆராதனைக்கும் என்னால் முடிந்த அளவு வேலை இல்லாட்டால் மட்டும் இல்லை, மற்றபடி நான் கலந்து கொள்வேன் என்று ஒரு ஆத்மா முடிவெடுத்திருந்தால் தேவனே நான் அது உமக்கு துதிக்கு பாத்திரம் செலுத்தினப்பா, காணிக்க செலுத்தினப்பா. தேவனே ஒவ்வொருவருக்கும் இதயத்தில் நீ பேசிக்கொண்டிருக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறப்பா. தேவனே இந்த இடத்துல இருந்துட்டு நாங்கள் கடந்து செல்லும் போது நான் என்ற எண்ணத்தை விட்டு என் தேவன் என்னை நாங்கள் எது பேசினாலும் என் தேவன் எனக்கு வேலை கொடுத்தாங்க. என் தேவன் எல்லாத்தையும் எனக்காண்டி நடத்துறாங்க என்று சொல்ல பேசக்கூடாதா? தேவனே எங்களை ஒவ்வொரு தகுதிப்படுத்துங்கப்பா. உமது அன்பினை நாங்கள் இன்னும் இருக்க பற்றிக்கொள்ளணும்ப்பா. ஏதோ நாங்கள் ஆலயத்திற்கு வந்தோம், சென்றோம், கிறிஸ்துவராக இருக்கிறோம், மேலும் பல பதவிகளில் நாங்கள் இருக்கிறோம் என்று நாங்கள் பாராட்டுவது அப்படி. தேவனே எங்களை ஒரு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. எப்போதும் உண்மையை பறைசாற்றும் பிள்ளைகளாக, ஆத்ம ஆதாயம் செய்யும் பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்கப்பா. உதவி செய்யுங்க. எல்லா துதியும் புகழும் உமக்கே செலுத்திடுறோம். மீண்டும் பரமபிதாவே, ஆமென். ஆராதனை வேளைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டதற்காய் நன்றி. எல்லா வேளைகளிலும் அவருடைய செயல்பாடுகள், அவருடைய கிரியைகள் நம்ம மீது தங்கி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன கேட்டிங்கன்னா, வேதம் சொல்கிற பிரகாரம் தன் கிரியைகளில் வல்லவராக இருக்கிறவரை நாம் சுதந்திரித்து கொண்டோமா? ஏன்னா மகிமை என்பது அவருக்குரியது, கிருபை என்பது நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் செல்ல இருக்கிறோம். சற்று நேரம் அவருடைய சமூகத்தில், அவருடைய வார்த்தையில் நிலைத்திருப்போம். வார்த்தையானவர் நம்மளோடு பேசும்படியாய், இந்த நாளின் செய்தியை கொடுக்கும்படியாய் கர்த்தருடைய சமூகத்தில் அருமை சகோதரன் சுரேஷ் அவர்களை நான் அழைக்கிறேன். ஹல்லேலூயா. சகோதரன் எல்லாரும் வார்த்தைக்காய் காத்திருங்க. கர்த்தர் சொல்லுகிறதை கேட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் தருகிற நல்ல நன்மைகளை பெறும்படியாய். ஹல்லேலூயா. சகோதரன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவதாக இந்த தருணத்தை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக கொடுத்த இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த திருச்சபையின் சகோதரர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வர காரணமாக இருந்த சகோதரர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாக நாம் தலை சாய்த்து நாம் ஜெபிப்போம். இரக்கத்தின் பரமதே, ஜீவனுள்ள தேவனே, இந்த நல்ல நாளிலே உடைய பாதத்தில் எங்களை அழைத்து வந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிற தேவன் அப்பா. கர்த்தாவே, நாங்கள் உடைய பாதத்தில் வந்து அமர்ந்து இருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும். உடைய வார்த்தை அப்பா, அது வல்லமை உள்ளது, அது ஜீவன் உள்ளது அப்பா. அந்த வார்த்தையை நாங்கள் கேட்டு கர்த்தாவே, ஒரு கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை, நற்கிரியைகளை செய்யக்கூடிய வாழ்க்கை நாங்கள் வாழத்தக்கதாக எங்கள் கிருபை பாராட்டும். குற்றங்கள் குறைகள் மீதுகளை மன்னியும். எங்களோடு பேசும்.
நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் கிருபை என்று இயேசு கிறிஸ்துவின் ஜீவனும் வல்லமில்லாமல் இருக்கும் பரப்பிதாவே ஆமென். நாம் இந்த நாளிலே எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாக்கோபு 1:22. ஜேம்ஸ் சாப்டர் 1:22. இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கின்ற காரியம், நாம் வேத வசனத்தை பற்றி நமக்கு எல்லாருக்குமே நன்றாக தெரியும். எப்பேற்பட்ட வசனங்கள், அது தேவனுடைய வார்த்தை, அது ஜீவனாக இருக்கிறது என்று நமக்கு தெரியும். ஆனாலும் நாம் அதன்படி செய்கிறவர்களாய் இருக்கிறோமா என்று நாம் நம்மை சிந்தித்து பார்க்கும்போது அதிலே அநேகர் நாம் தவறி விடுகிறவர்களாக இருக்கின்றோம். அதை நீங்கள் யாரிடம் வேண்டுமானாலும் பார்க்கலாம். அவர்கள் அதிலே தவறு செய்கிறவர்களாக இருக்கின்றார்கள். வேதவசனத்தின்படி நடக்கிறவராக இல்லாமல் அவர்களை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கின்றார்கள். அதனால்தான் இங்கே ஜேம்ஸ் இவ்வாறாக சொல்கின்றார், உங்களை வஞ்சியாதபடிக்கு என்று. அப்போ இது ஒரு எச்சரிப்பாய் நமக்கு இருக்கின்றது. அப்போ நாம் வஞ்சியாதபடிக்கு என்று சொல்லும்போது நாம் நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிறவர்களாக இருக்கின்றோம். ஏமாற்றிக் கொள்ளுகிறோம் என்று சொல்லும்போது நாம் தெரியும், இது தவறுதான் என்று தெரியும், ஆனாலும் பரவாயில்லை நான் செய்வேன். அப்படி தவறு என்று சொல்லும்போது அது பாவத்துக்குள்ளாக இழுத்து செல்கின்றது. இங்கே யாக்கோபு நமக்கு ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப் என்று சொல்லும்போது, நான் கிறிஸ்துவை உடையவன், அப்போ நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவனாக நான் இருக்க வேண்டும். அப்போ கிறிஸ்து என்ன சொல்கின்றார், என்னுடைய வார்த்தையின்படி கேட்டு அதன்படி நட. ஆனால் அங்கே குறைகள் இருக்கின்றன. நாம் எல்லாமே மனிதர்கள் தான், ஆனாலும் குறைவுள்ளவர்களாக இருக்கின்றோம். இந்த குறைகள் சரி செய்யப்பட வேண்டும். அதற்காகத்தான் இங்கே அவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கின்றார். நீங்கள் உங்களை வஞ்சியாதிருங்கள் என்று. வஞ்சியாதிருங்கள் என்று பார்க்கும்போது இது ஒரு வார்னிங். நம்ம அதை எவ்வாறாக நாம் எடுத்துக்கொள்கிறோம் என்று நாம் பார்க்க வேண்டும். முதலாக இங்கே வஞ்சிக்கப்பட்டது யார் என்று நமக்கு தெரியும். யார் வஞ்சிக்கப்பட்டால்? ஏவாள். எதனால், எப்படி வஞ்சிக்கப்பட்டால்? முதல் பாவம், ஃபர்ஸ்ட் சின், அங்கே வஞ்சிக்கப்பட்டது தான். வாசிப்போம், ஜெனிசிஸ் 3:13. ஆதியாகமம் 3:13. ஆம், இங்கே பார்க்கும்போது ஜெனிசிஸ்ல அங்கே ஏவாள், முதலாவது வஞ்சிக்கப்பட்டவள் ஏவாள். சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. இங்கே பார்க்கும்போது தேவன் அவர்களுக்கு ஒரு தோட்டத்தை உருவாக்கி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே கொடுத்தார். அங்கே எத்தனையோ மரங்கள், எத்தனையோ விருட்சங்கள் இருந்தன. அந்த கனிகளை எல்லாம் புசிக்கலாம், ஆனால் ஒரே மரத்தை, ஒரே கனியை மட்டும் புசிக்கக்கூடாது என்றார். ஆனால் இவர்கள் கண்கள் சென்றது எங்க? அந்த ஒரு மரம். அவ்வளவு நன்மைகளை தேவன் கொடுத்திருந்தார் அவர்களுக்கு. ஆனால் அங்கே அவள் வஞ்சிக்கப்பட்டாள். எதனால்? சத்ருவினால் வஞ்சிக்கப்பட்டாள் என்று நாம் பார்க்கும்போது அங்கே முதல் பாவம் இச்சையினால் வருகின்றது. அவள் இச்சித்தாள் என்று வேதம் சொல்கின்றது. அவள் எப்படி அவளுக்கு அது தெரிந்திருக்கிறது? அது நன்மையானதாக இருந்திருக்கின்றது, இன்பமானதாக இருந்திருக்கின்றது, புத்தியை தெளிவிக்கின்றதாக இருக்கின்றது, இச்சியப்படத்தக்க விருட்சமாயிருக்கின்றது என்று வேதம் சொல்கின்றது. ஆம், எனக்கு இது வேண்டும், அது இச்சையினால் அது எனக்கு வேண்டும் என்று சொல்லி அங்கே அவள் இச்சையினால் அங்கே வஞ்சிக்கப்பட்டாள். அங்கே பாவம் அங்கே பிரவேசிக்கின்றது. அந்த இச்சையினாலே என்ன நடக்கின்றது? பாவம் அங்கே உலகத்திலே வந்தது. தேவன் அவர்களை குடும்பமாக அங்கே சிருஷ்டித்து குடும்பமாக அங்கே வைத்திருக்கின்றார். அவர்கள் நன்மையை கண்டுகொள்ளாமல் அங்கே தீமையை நோக்கி அவர்கள் செல்கின்றார்கள். ஆதாமும் ஏவாளும். அங்கே ஆதாமுடைய நிலைமையை பார்த்தால் அங்கே ஆதாமுக்கு தேவன் எல்லாவற்றையுமே அவனுக்கு சொல்லியிருக்கின்றார். ஆனால் அவன் யாருடைய பேச்சை கேட்டான்?
தேவனுடைய பேச்சை கேட்கவில்லை, தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படவில்லை. தன்னுடைய மனைவியின் பேச்சுக்கு அங்கே வீழ்ந்து போனான். அங்கே அவனும் வீழ்ந்து போனான். மனைவியுடைய பேச்சை கேட்டு அங்கே மனைவியின் சொல் கேட்டு நடந்ததினாலே அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்காமல் அவனும் அங்கே விழுந்து போனவனாக காணப்படுகின்றான். ஆம், நாமும் இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை நமக்கு மிகவும் தெரிந்தவர்களாக இருக்கலாம், ஒருவேளை கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், வேண்டியவர்களாக இருக்கலாம். அவர்கள் ஒரு காரியத்தை நம்மை வேதத்தை விட்டு விலகச் செய்கிற காரியங்களுக்கு, வேத வசனத்துக்கு விரோதமாக சொல்கிற காரியங்களுக்கு நம்முடைய இருதயம் சாயக்கூடாது, நம்முடைய செவிகள் கேட்கப்படக்கூடாது. வேத வசனம் நமக்கு என்ன சொல்கின்றது, அதன்படி நான் நடக்கின்றேனா அல்லது நான் வேறு இடத்துக்கு செல்கிறேனா என்று நம்மை நாமே சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆம், வேதம் இச்சையை பாவமாக எண்ணுகின்றது. இச்சை வாசிப்போம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். டியூட்ரானமி சாப்டர் 5 வெர்ஸ் 21. ஆம், இங்கே பார்க்கும்போது இது 10 கட்டளைகளிலே ஒரு கடைசியான கட்டளை இச்சை. இச்சை என்றால் என்ன என்று பார்க்கும்போது, தட் இஸ் நாட் பிலாங்ஸ் டு மீ, நாட் பிலாங்ஸ் டு யூ, உங்களுக்கு உண்டானது அல்ல. அது கிளியராக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிறனுடைய மனைவியை இச்சையாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டையும் அவனுடைய நிலத்தையும் அவனுக்கு உண்டான யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. அதுவும் கடைசியாக மிக மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. ரொம்ப கிளியராக வேத வசனம் எல்லாவற்றையும் ரொம்ப ரொம்ப கிளியராக சொல்லப்பட்டிருக்கும். அதுவும் நீங்கள் வாசிக்கும் போது பார்த்தால் ஒரு திருப்பி ரிப்பீட் ஆகும். இங்கே பார்க்கும்போது வசனம் 21 அது ஸ்டார்ட் பண்ணும்போது பிறனுடைய, முடிக்கும் போதும் பார்த்துக்க பிறனுடையது. அது நமக்குரியது அல்ல, அங்கே முடிந்து விட்டது. இச்சை என்பது எப்படி வருகின்றது, அடுத்தவங்களுக்குரியதை நாம் அபகரிக்க வேண்டும், அது நம்முடையது அல்ல. அப்படி என்கும்போது அந்த இச்சையானது நமக்கு அது ஒரு பாவத்துக்குள்ளாக இழுத்து செல்கின்றது. இச்சை பற்றி இங்கே சொல்லும்போது அது ஒரு இன்வர்ட் சின் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அது வெளியிலே தெரியாது, நம்முடைய இருதயத்துக்கு நமக்கு மட்டும்தான் தெரியும். அந்த இருதயத்துக்குள்ளாக அது அந்த யாக்கோபு, நாம் மீண்டும் ஜேம்ஸ் சாப்டர் 1 எடுத்துக்கொள்வோம். வெர்ஸ் 14. ஆம், ஜேம்ஸ் சாப்டர் 1 வெர்ஸ் 15 பார்க்கும்போது இச்சை எவ்வாறாக அது டெவலப் ஆகி எவ்வளவு பாவத்துக்கு கொண்டு செல்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அது இச்சை கற்பம் தரிக்கின்றது, அது பாவத்தை பிறப்பிக்கின்றது. அது ஒரு பூர்ணமாகும் போது, அது ஒரு முழுமை அடையும் போது அது எங்கே சென்று செல்கிறது, மரணத்துக்கு சென்று கொண்டு செல்கின்றது. மரணம் என்றால் இங்கே நம்முடைய ஆத்தும மரணத்தை குறிப்பதாக காணப்படுகின்றது. பாவத்தின் சம்பளம் மரணம், அது எல்லாருக்குமே நாம் தெரிந்த ஒன்றுதான். ஆனால் இங்கே பாவம் எவ்வாறாக ஒரு இச்சையினால் அது பிறப்பிக்கப்பட்டு அது நம்முடைய ஆத்துமாவை வேறு வழிக்கு இழுத்து செல்கின்றது. அதனால் நாம் இதிலே மிகவும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நாம் நம்மை வஞ்சிக்காதபடிக்கு நாம் கவனமாக, நாம் இச்சையிலே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இதை தான் இங்கே யாக்கோபு சொல்கின்றார். நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள். அதை நமக்கு வேதம் எத்தனையோ இடங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் அநேகமாயிரம், அதற்கு எல்லையே கிடையாது. வசனம் 16 வாசிப்போம். ஜேம்ஸ் சாப்டர் 1 வெர்ஸ் 16. மோசம் போகாதிருங்கள். எதனால் அவர் சொல்கின்றார்? அடுத்த வசனத்தை வாசிங்கள்.
ஆம், நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. அது பரத்திலிருந்து உண்டாகி பிதாவின் ஜோதிகளிடத்திலிருந்து இறங்கி வருது. அங்கே வேற்றுமை நிழல் இல்லை, வேற்றுமை இல்லை, எந்த இதுவுமே இல்லை. ஆனால் நம் அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து வைத்திருக்கின்ற நாம் மோசம் போகாதிருங்கள். என் பிரியமான சகோதரரே சகோதரிகளே, நீங்கள் மோசம் போகாதிருங்கள் என்று யாக்கோபு எச்சரிக்கின்றார். நீங்கள் வஞ்சிக்கப்படாதிருங்கள், வசனத்தின்படி நடங்கள், வசனத்தை கேட்டு அதன்படி செய்யுங்கள், இச்சைக்கு இடங்கொடாதிருங்கள் என்று இந்த நாளிலே வேதம் நம்மை எச்சரிக்கின்றது. நாம் நம்மை சிந்தித்து பார்ப்போம். நமக்கு இந்த இதை பற்றி நல்லா தெரியும், நிறைய பேருக்கு தெரியும் நமக்கு பிறனுடைய இது என்பது என்ன என்று. இந்த ஊரில் சின்ன சின்ன காரியங்கள், ஒரு வீட்டுக்கும் அடுத்த வீட்டுக்கும் ஒரு செங்கல் எடுத்து அடுத்த செங்கல் வைப்பாங்க. அப்படி எந்தெந்த இதில் எங்கெங்கே செல்ல வேண்டுமோ, நீங்கள் எங்கே பார்த்தாலுமே அடுத்தவங்களுடையதே நமக்கு வேண்டும், அந்த எண்ணத்திலே தான் நாம் செல்கின்றோம். அது எதுவாக இருந்தாலும் சரி. ஆனால் வேதம் எச்சரிக்கின்றது. இது எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது இச்சை என்று பார்க்கும்போது வேதம் மிக தெளிவாக தெரிகின்றது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். இயேசு கிறிஸ்து மிக மிக அருமையாக சொல்லியிருக்கின்றார். உன் கண் தெளிவாய் இருந்தால், கண் இருளாய் இருந்தால் உன் சரீரம் வெளிச்சமாக இருக்கு, உன் சரீரம் இருளடைந்து இருக்கும் என்று அவர் சொல்கின்றார். நாம் நம்முடைய கண்ணின் பார்வை எவ்வாறாக இருக்கின்றது? நம்முடைய கண்களிலே நாம் தேவனுடைய வசனத்துக்கு நாம் இடம் கொடுத்து நம்முடைய கண்கள் விளக்கப்பட வேண்டிய விருட்சத்துக்கு நம்முடைய கண்கள் விளக்கப்பட வேண்டும். நம் கண்கள், நம்முடைய இருதயம் விளக்கப்பட வேண்டிய காரியங்களுக்கு விளக்கப்பட வேண்டும். அதிலே நோ காம்ப்ரமைஸ். நாம் ரொம்பவும் கிளியராக இருக்க வேண்டும். நோ காம்ப்ரமைஸ். நான் இப்போ வேதம் ரொம்ப ரொம்ப கிளியராக சொல்கின்றது. நாம் நம்மை சிந்தித்து பார்ப்போம். அடுத்ததாக நாம் எங்கே நாம் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்றால், முதலாவதாக நாம் பார்த்தோம் இச்சை. அடுத்ததாக ஒரே ஒரு காரியத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். அடுத்து நாம் எங்கே தவறுகிறோம் என்று சொன்னால், அதே யாக்கோபு தான் யாக்கோபு அதே 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். James chapter 1 verse 26. இங்கே பார்க்கும்போது அடுத்ததாக அதே அதிகாரத்தில் அவர் சொல்கின்றார் யாக்கோபு, நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சிக்கிறவர்களாயிருக்கிறோம். அவன் நம்மை தேவபக்தியில் நின்றால் அவனுடைய தேவபக்தி வீணாய் இருக்கும். தேவபக்தி இல்லை என்று சொல்கின்றார். நாவை அடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது அடக்காவிட்டால் நாமே நம்முடைய இருதயத்தை நாம் வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்கின்றது. இதிலேயும் நாம் தவறுகிறவர்களாக இருக்கின்றோம். அநேக நேரங்களிலே நாம் சிந்தித்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையிலே அனுதின காரியங்கள், ஏனென்றால் நாம் உலக பிரகாரமானவர்கள். உலக பிரகாரமாக அநேக காரியங்களை செய்யும் போது நாம் வீழ்ந்து விடுகிறவர்களாக காணப்படுகின்றோம். அதை தான் இங்கே அவர் எச்சரிக்கின்றார். அதிலே கவனமாய் இருங்கள் என்று சொல்கின்றார். நாம் ஒரு காரியத்தை நாம் கவனத்தோடு அதை கையாளும் போது கொஞ்சம் நாம் கவனமாக இருப்போம். கடந்த வாரத்திலே பார்த்தீங்கன்னா பிரதர் சொன்னாங்க, நாங்கள் வர்றதுக்கு நான் விரும்பலைன்னாங்க. அப்போ எதனால் என்று பார்க்கும்போது நான் தவறி விடுவேனோ என்று. அவர்களுடைய ஒரு செல்ஃப் கண்ட்ரோல், அவங்களுக்கு கரெக்ட் தான், அவங்களுடைய இது சரியான இதுதான். நாம் சரியாக இருக்க வேண்டும். நாவை அடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் எச்சரிக்கின்றது. நாவை அடக்காமல் இருதயத்தை நாம் வஞ்சிக்கிறவர்களாக இருக்குமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே தான் அவர் நாவு எப்பேற்பட்ட ஒன்றாக இருக்கிறது என்று யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நாம் வாசிப்போம். இங்கே நாவை பற்றி அவர் 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வீட்டுக்கு சென்று முழுவதுமாக யாக்கோபு ஃபுல் சாப்டரை நீங்கள் படித்து பாருங்கள். அது நம்முடைய பிராக்டிக்கல் லைஃபுக்கு மிகவும் பிரயோஜனமான ஒன்றாக இருக்கும். நாவை பற்றி அவர் இங்கே சொல்கிறார்.
அது ஒரு நெருப்பு. அது அநீதி நிறைந்த உலகம். முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி விடுகிறதாக காணப்படுகிறது. ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாக இருக்கின்றது. நரக அக்கினியிலே அது ஒரு கொளுத்தப்படுகிறதாக இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு ஆர்கன் தான் நாவு. அப்போ நாம் அதை அடுத்த வசனத்திலே வெர்ஸ் 8 சொல்லியிருக்கிறார். ஆம், அது எப்பேற்பட்டது என்று அவர் முதலிலே இங்கே விவரித்து விட்டார். ஏனென்றால் நாம் சாதாரணமாக பேசும்போது சில நேரத்திலே வார்த்தைகள் விழுந்து விடும். அதனால தான் சொல்லியிருக்கின்றது, பேசும்போது ரொம்ப கவனமாக இருங்கம்பாங்க. ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா அது பேசினா வாயிலிருந்து விழுந்துட்டுனா திருப்பி அதை எடுக்க முடியாது. நம்ம தமிழிலே பழமொழிகள் கூட நிறைய பழமொழிகள் உண்டு. அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் அடிக்கடி எல்லோருமே சொல்கிற காரியங்கள் இங்கே வேதத்தின் அடிப்படையிலே அங்கே யாக்கோபு மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது என்று. ஆம், நாம் இங்கே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். நாம் நற்கிரியைகளை செய்ய அழைக்கப்பட்ட நாம் நம்முடைய நாவு மற்றவர்களுக்கு தீங்கு செய்வதற்கு அல்லது அவருடைய இருதயம் ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு சென்று விடாதபடிக்கு, அவர்கள் இருதயத்தை நாம் குற்றப்படுத்தாதபடிக்கு அல்லது அவருடைய இருதயத்தை நாம் ஒரு சங்கடப்படுத்தி விடாதபடிக்கு நம்முடைய வார்த்தைகளை கவனம் தேவை என்பதை நாம் இந்த நாளிலே நாம் சிந்திக்க வேண்டும். அடுத்ததாக அதே இதில் தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. வாசிப்போம் வெர்ஸ் 9, 10, 11. ஆம், என் சகோதரரே இப்படி இருக்கலாகாது. முதலாவதாக சொன்னார், என் சகோதரரை மோசம் போகாதீர்கள், நீங்கள் உங்களை வஞ்சிக்காதீர்கள் என்றார். இப்பொழுது சொல்கிறார், என் சகோதரே நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது. நாம் நம்முடைய நாவாலை தான் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். அதே தான் கடந்த மாதத்தில் இங்கே ஒரு பிரதர் வந்து மெசேஜ் கொடுத்தாங்க. அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, நீங்கள் சர்ச்சில் இருந்து பேசும்போது உங்களுடைய ஆன்சர் ஒரு விதமாக இருக்கும், நீங்கள் வெளியில் போயாச்சுன்னா உங்களுடைய ஆன்சர் வேறு விதமாக இருக்கும் என்று சொன்னார்கள். ஆம், நாம் சில நேரங்களில் அநேக நேரங்களில் இப்படி தான் இருக்கின்றோம். தேவனாகிய பிதாவாகிய தேவனை நாம் துதிக்கிறோம் நம்முடைய இந்த உதடுகளினால் தான். அதே சமயம் ஒரு பிரச்சனை என்று நமக்கு வரும்போது நமக்கு அது மற்றவர்களை நான் சபிக்கிறவர்களாக இதே நாம் மாறிவிடுகின்றோம். நாம் சிந்தித்து பார்ப்போம். சகோதரே இப்படி இருக்கலாகாது. வசனம் 11 மீண்டும் அவர் சொல்கின்றார். 11-12 வாசிப்போம். ஆம், இங்கே மிக தெளிவாக ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசிப்பும் தனி சுரக்காது. அங்கே ஒரு கொஸ்டின் மார்க் வேறு அவர் போட்டிருக்காரு. நோ, அப்போ நான் எப்படி இருக்கின்றேன்? நான் தேவனை தெரிந்து கொண்டவன், தேவன் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், அவருடைய வார்த்தையின்படி நடக்க அவர் கட்டளை கொடுத்திருக்கின்றார். ஆனால் என்னுடைய இருதயம் எப்படி இருக்கின்றது? என்னுடைய இருதயத்திலிருந்து நல்ல வார்த்தைகள் வருகின்றதா அல்லது மோசமான வார்த்தைகள் வருகின்றதா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் என்னென்றால் இதில் தவறுகிறவர்களாக இருக்கின்றோம். நாம் சிந்தித்து பார்த்து இப்பேற்பட்ட காரியங்கள் நம்மிலே இருந்தால் அதை நாம் விளக்குகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாவின் வாசிப்போம். Proverbs chapter 10 verse 19. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Proverbs chapter 10 verse 19. ஆம், சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. வேதம் திட்டமும் தெளிவுமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. பாவம், சொற்களின் மிகுதி பாவம். அந்த பாவம் இல்லாமல் போகாது. நம் வார்த்தைகளிலே கவனம் தேவை. நாம் பேசுகின்ற பேச்சிலே கவனம் தேவை. ஒருவர் ஒரு கஷ்டத்திலே இருந்தால் அவர்களுக்கு நாம் நல்ல வார்த்தைகளை சொல்ல வேண்டும். அவருடைய இருதயத்தை நாம் அவர்களை கஷ்டத்தில் இருக்கிறார்கள், அந்த கஷ்டத்திலிருந்து அவர்களை மீண்டெடுப்பது எப்படி? அதற்காக நாம் தேவனுடைய நல்ல வார்த்தைகளை சொல்லி அவர்களுக்கு ஆறுதலை சொல்ல வேண்டும். அதற்கு பதிலாக நாம் அந்த இடத்துல வேறு வார்த்தைகளை பேசுவோம் என்றால் நாம் தவறாக பேசுகின்றோம். அநேக காரியங்கள் நாம் பார்த்து கொண்டே இருக்கலாம்.
ஆனால் நாம் எப்படி இருக்கின்றோம்? நம்முடைய வாழ்க்கை தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை, தேவனை வெளிப்படுத்துகின்ற வாழ்க்கை நாம் எப்படி இருக்கின்றோம்? நாம் சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது என்று வேதம் நம்மை எச்சரிக்கின்றது. அது மாத்திரமல்ல, நம்முடைய நாவிலே என்ன சொல்லியிருக்கின்றது? வேதம் சொல்லியிருக்கின்றது. வாசிப்போம். Proverbs chapter 18 verse 21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஆம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கின்றது. ஜீவன், அந்த ஜீவன் நாவின் அதிகாரத்தில் இருக்கின்றது. இங்கே நமக்கு நம்முடைய செல்ஃப் கண்ட்ரோல் எவ்வாறு இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவையான வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது. அது உள்ளத்திலிருந்து வெளிப்படவே கூடாது. ஒருவேளை உள்ளத்துக்குள் வரலாம், ஆனால் நாம் அதை ஸ்டாப் பண்ண நாம் தெரிந்திருக்க வேண்டும். அந்த இடத்தை விட்டு கடந்து போய்விட வேண்டும். பேசக்கூடாது, அந்த இடத்துல நிற்கக்கூடாது. நாம் பரவு பேசுகிறேன் என்று நாம் அந்த இடத்தை விட்டு நாம் கடந்து செல்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் வேலையிலே நாம் இருக்கின்றோம். வேலையிலே நமக்கு அநேக காரியங்கள் நடக்கலாம், நமக்கு எதிராக காரியங்கள் நடக்கலாம். நமக்கு மேலே தப்பே இருக்காது, ஆனால் திட்டலாம். ஆனாலும் நாம் அந்த இடத்துல இல்லை, நீங்கள் வேறு இதில் இருக்கீங்க, நான் பரவந்து பேசுகிறேன் என்று நாம் போய்விடலாம். அதற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று தேவையில்லை. நாம் கவனமாக இருக்க, நாம் தேவனுடைய பிள்ளைகள். இந்த நாளிலே நாம் சிந்தித்த காரியங்கள் 2 காரியங்கள். நம்மை நாம் வஞ்சிக்காதபடிக்கு, 1 இச்சை, 2 நாவு. எதற்கு இது முக்கியம் என்று நாம் பார்க்கும்போது நம்முடைய ஆத்துமாவுக்கு இது மிக முக்கியம். வாசிப்போம். Proverbs chapter 19 verse 2. ஆம், ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. நம்முடைய ஆத்துமா அந்த நாளில் எவ்வாறாக இருக்கின்றது? கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். முடிஞ்சு போச்சு. நமக்கு ஒரு காரியத்தை நாம் வேறு விதமாக செய்யும்போது வேறு இடத்துக்கு இழுத்து சென்று விடுகிறது. நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதின்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் பார்த்தோம் இந்த காரியங்களை நாம் பார்த்தோம். 2 விதமான காரியங்கள். இச்சை என்பது பாவம். இச்சை என்றால் என்ன? அது பிறனுடைய காரியங்கள், பிறனுடையதை நமக்காக நாம் எடுக்கணும் என்ற ஒரு வாஞ்சை இதயத்தில் இருக்கின்றது. அது இருக்கக்கூடாது என்று பார்த்தோம். நாவு, நாம் பேசுகின்ற காரியங்கள், நாம் தேவனை துதிக்கின்றோம். அந்த நாவினாலே நாம் இச்சகமான காரியங்களை பேசுகிறோம். அப்படி இருக்கக்கூடாது என்று பார்த்தோம். நம்முடைய ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல என்று வேதம் எச்சரிக்கின்றது. நாம் என்ன செய்ய வேண்டும்? இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் அநேக இடத்துல கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் மக்கள் செய்தார்களா என்று தேவனுடைய பிள்ளைகள் செய்தார்களா என்று செய்யவில்லை. அதனால்தான் தேவன் மீண்டுமாக அவர் எச்சரிக்கின்றார். நாம் முதலாவதாக நமக்கு கொடுக்கப்பட்ட வேத வார்த்தைகள், இதற்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. வேதம் சங்கீதம் 119 நாம் பார்க்கும்போது அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும், நாம் சொல்ல வேண்டாம், அதை காட்டிலும் வேத வசனங்கள் மேன்மையானது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆம், இன்னைக்கு 1000 பொண்ணு இருந்தாலும் அதுக்கு இது ஈடு இணையாகாது என்று வேதம் சொல்கின்றது. அப்போ இப்பேற்பட்ட வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொண்ட நாம் எவ்வாறாக நடக்க வேண்டும்? முதலாவதாக நாம் வேத வசனத்தை வாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் வாசிப்போம். ஐசாயா chapter 34 verse 16. ஏசாயா 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆம், தேடி வாசியுங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை. நாம் வேத வசனத்தை வாஞ்சிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், அதை வாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அனுதினமும் நாம் அவருடைய வசனங்களை எவ்வாறு வாசிக்கின்றோம் என்பதை நாம் ஒரு விசை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த வசனங்கள் ஜீவனுள்ள, அது வாசிக்க நம்முடைய இருதயத்திலே அவர் என்ன, இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? விதை விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கட்டும். அது என்ன, நீங்கள் சின்ன பிள்ளைங்களாம் பரவாயில்ல, எவ்வளோ இந்த சண்டே கிளாஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இப்போமே, அது அவர்கள் இப்பொழுதே விதைக்கப்படுகின்ற அந்த வசனங்கள் அது பின்னாலே பலன் கொடுக்கும். அந்த வசனங்கள் அவர் என்ன சொல்ல 30, 60, 100 பலன் கொடுக்க வேண்டும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? வசனங்கள் விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். அந்த வசனத்தை நாம் எவ்வாறாக வாசிக்கின்றோம்? ஒரு பேருக்காக நாம் வாசித்து விட்டு செல்கிறோமா, அல்லது அதன் அர்த்தத்தை உணர்ந்து நாம் வாசிக்கிறோமா, அதை கடைபிடிக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அநேக தடவை நாம் எத்தனை தடவை வேதத்தை வாசித்தாலும் ஒவ்வொரு தடவை வாசிக்கும் போதும் புதிய காரியங்கள் தேவனால் நமக்கு வெளிப்படுத்தப்படும். அதான் இங்கே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்வார், இது ஒரு ரகசியம் என்கின்றார்.
அந்த ரகசியத்தை நாம் எவ்வாறாக தெரிந்து கொள்கிறோம் என்பது மிக மிக முக்கியம். வேத வசனங்கள் நம்முடைய கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாசிப்போம். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் வசனத்துக்கு நடுங்கிறவனை நான் நோக்கி பார்ப்பேன் என்கிறார். அதை வசனங்கள் திருப்பி திருப்பி சொல்கின்றது. வசனத்தை பார், வசனத்தை வாசி. இயேசு கிறிஸ்து கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்கிறவன். எத்தனையோ தடவைகள் திருப்பி திருப்பி சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் நாம் கை கொள்கிறோமா? வசனத்துக்கு நடுங்கிறவனை நான் நோக்கி பார்ப்பேன் என்று வேதம் சொல்கின்றது. ஆம், வேதம் மீண்டுமாக சொல்கின்றது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். நாம் விட்டு விடுகிறவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழைகள் ஒளிந்து போயின. அப்போ பழசு திருப்பு வருகிறதா? வேத ஒரு பாடலாக உண்டு, பழைய பாவத்தாசை திரும்ப வருகுதோ? ஆம், சிந்தித்து பார்க்க வேண்டும். காரியங்கள் நாம் எவ்வாறாக நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று வாசிப்போம். டியூட்ரானமி சாப்டர் 5 வெர்ஸ் 27. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். டியூட்ரானமி 5:27. சமீபித்து போய் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்வதையெல்லாம் கேட்டு, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்வதெல்லாம் நீரே எங்களுக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் கேட்டு அதின்படியே செய்வோம் என்கிறார்கள். இங்கே பார்க்கும்போது இது உபாகமம் 5ஆம் அதிகாரத்திலே 10 கட்டளைகள் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 10 கட்டளைகளை இஸ்ரேல் ஜனங்கள் பெற்றுக்கொண்டார்கள். அவர் என்ன சொல்றாங்க? நாங்கள் கேட்டு அதன்படி செய்வோம், வேறு ஒன்றுமே இல்லை, நாங்கள் கேட்டு செய்வோம். ஆனால் செய்தார்களா? செய்யவில்லை. இங்கே தான் பிரச்சனைகள் இருக்கின்றது. அவர்கள் செய்யவில்லை. ஆனால் செய்தால் எப்படி இருப்பார்கள் என்று வேதம் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கின்றது. வாசிப்போம் வெர்ஸ் 29. ஆம், இங்கே பார்க்கும்போது அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படிக்கு அவர்கள் என்னாலும், ஒரு நாள் அல்ல, என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகள் எல்லாம் கை கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும் என்கிறார். ஆம், நம்முடைய இருதயம் எவ்வாறாக இருக்கின்றது? அவருடைய வார்த்தைகளை நானும் என் பிள்ளைகளும் நம்முடைய ப்ராக்டிக்கல் லைஃப்லே அப்ளை பண்ணுகிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நாம் அதிலே குறைவுகள் இருந்தால் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்கின்றது, வாசிப்போம் வெர்ஸ் 32. சேம் இல்லை 5:32. நான் முதல்ல சொன்னபடி நோ காம்ப்ரமைஸ். வலதுபுறம் இடதுபுறம் சாயக்கூடாது. அதன்படி நடக்கிறவர்களாக நம்மளும் நம்முடைய பிள்ளைகளும் நாம் ஒவ்வொருவருமே, குடும்பத்தில் ஒவ்வொருவருமே நம்மை முழுவதுமாக தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நாம் இப்பேற்பட்ட காரியங்களுக்கு விலகி நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். தேவனுடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும்போது தேவன் நம்மையும் நம் குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கின்றார். நம்முடைய இருதயம் நாம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எப்படி காக்கப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய கற்பனைகளை நாம் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டு அதன்படி நாம் நடக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதுக்கு அடுத்ததாக உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். டியூட்ரானமி சாப்டர் 10 வெர்ஸ் 12. அடுத்த வசனம் வாசிங்க. இங்கே பார்க்கும்போது உனக்கு நன்மை உண்டாகும்படி,
வேற எதை அதை கை கொண்டு நடக்க வேண்டும் அல்லாமல் வேற எதை உன் தேவனாய கர்த்தர் உன் இடத்தில் கேட்கிறார். எல்லாம் நமக்கு நன்மைக்காக, ஜீவனுக்காக, நம்முடைய ஜீவனுக்காக, நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய ஆத்ம நன்மைகளுக்காக கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை நாம் கை கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக 16ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். ஆம், இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். பிரச்சனையே இங்கே தான், நம்முடைய இருதயம் தான். நம்முடைய இருதயம் சரிப்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய இருதயம் சரிப்படுத்தப்படும் போது எல்லாம் சரியாகிவிடும். என்றால் இருதயத்தில் இருந்தால் எல்லா விதமான காரியங்களும் புறப்படுகிறதா இருக்கின்றது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆம், நம்முடைய இருதயத்தின் நுனித்தோலை நாம் விருத்த சேதனம் பண்ணுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதை நாம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை வேதம் தெளிவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என் வார்த்தைகளுக்கு நீ செவி கொடு, என் வார்த்தைகளை கவனி. வாசிப்போம் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் வசனம் 20 முதல் 23 வரை. Proverbs chapter 4 verse 20 to 23. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். ஆம், என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு செவி கொடு. அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாமல் இருக்கட்டும், உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று சொல்கின்றது. ஆம், நம்முடைய இருதயம் காக்கப்பட வேண்டும். வசனங்களை நாம் செவி கொடுக்க வேண்டும். அவைகள் நம்முடைய கண்களை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும். ஆம், நம்முடைய கண்கள் எவ்வாறாக இருக்கின்றன? தேவனுடைய வசனங்களை நம் வசனங்களை நாம் தேடி வாசிக்கிறவர்களாக இருக்கோமா? நம்முடைய வசனங்கள், நம்முடைய கண்கள் எங்கே செல்கின்றது? இந்த நாளிலே அநேக டிஸ்ட்ராக்ஷன் நமக்கு. யூடியூப், ஃபோன் எடுத்தால் யூடியூப் தான், யூடியூப்பில் போனால் ஷார்ட்ஸ் தான். அதே மாதிரி தேவையில்லாத அநேக காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு வருகின்றன. அதைகள் விளக்கப்பட வேண்டும். நம் கண்கள் பார்க்கக்கூடாத காரியங்கள் பார்க்கப்பட விளக்கப்பட வேண்டும். வசனங்களுக்கு நேராக நம்முடைய கண்கள் செல்ல வேண்டும். நம்முடைய கண்களை விட்டு இவைகள் பிரியாமல் இருக்கட்டும் என்று வேத நீதிமொழியிலே மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவர்கள் ஜீவன், உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆம், நாம் இப்பேற்பட்ட ஒரு பெரிதான நன்மையை தேவன் கொடுத்திருக்க, அதை விட்டுவிட்டு நாம் வேறு எங்கோ சென்று கொண்டிருக்கிறோமா? தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், பேர் சொல்லி அழைத்திருக்கின்றார். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் முன்னேற வேண்டும். எவ்வாறாக முன்னேற வேண்டும்? அவருடைய வசனங்களுக்கு செவி கொடுத்து, அவருடைய வசனத்தை நாம் அதை உட்கொண்டு அதன்படி வாழ்கிறவர்களாக, நற்கிரியைகளை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். வேதம் நீதிமொழியிலே சொல்லப்பட்டு, எல்லா காவலுடன் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நம்முடைய இருதயத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இருதயம் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. இதைவிட அதிகமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கின்றார். வாசிப்போம், லூக் சாப்டர் 6 verse 46. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? நெக்ஸ்ட் 47, 48, 49. என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதினவுடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஆம், இயேசு கிறிஸ்துடைய போதனைகளை பார்க்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா எல்லாரும் புரிகிற அளவுக்கு அவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார். இங்கே கிளியராக சொல்லியிருக்காங்க, என் வார்த்தைகளையும் கேட்டு அவைகளின்படி செய்யாதவனோ அது விழுந்து முழுவதும் அழிந்தது. ஆம், நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் என்று தேவன் எச்சரிக்கின்றார். நான் அவர்கள் வார்த்தைகளை கேட்டு நான் செய்கிறவனாக இருக்கிறேனா செய்யாதவனாக இருக்கின்றனா? என்னுடைய அஸ்திபாரம் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட அஸ்திபாரமாக இருக்கிறதா? வசனத்தின்படி கட்டப்பட்ட அஸ்திபாரமாக இருக்கிறது? வசனத்தின்படி நான் நடக்கிறேனா? இல்லாவிட்டால் அது என்ன நடக்கும் என்பதை இயேசு கிறிஸ்து எச்சரிக்கின்றார். ஆம், அது மண்ணின் மேல் கட்டின வீடு.
நாம் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வீண், எல்லாமே அது வீண், அது அழிந்து விடும். விழுந்து முழுவதும் அழிந்தது என்று சொல்கின்றார். இது ஒரு எச்சரிப்பு, இந்த எச்சரிப்பை கொடுக்கின்றார். ஆனால் அதற்கு ஆப்போசிட்டாக நாம் பார்க்கும்போது, என்னை வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கின்றான்? ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கின்றான். ஆம், இங்கே 2 விதமான காரியங்கள். நாம் இந்த நாளிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வாறாக இருக்கின்றது? அது ஆழமாய் தோண்டப்பட்டதாக இருக்கின்றதா, கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டதாக இருக்கின்றதா என்று இயேசு கிறிஸ்து அவர் நம்மிடத்தில் நேரடியாக கேட்கின்றார். நான் சொல்கிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? ஆம், நாம் செய்யாமல் தான் இருக்கின்றோம். அது அது நாம் அதை நம்முடைய இதயத்துக்கு தான் தெரியும், நாம் எப்படி வாழ்கிறோம் என்று. அதை சிந்தித்து பார்ப்போம். அவரிடத்தில் வந்து, என் வார்த்தைகள் படி செய்கிறவன் கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டவன். அது அந்த அஸ்திபாரம் எப்படி இருக்கும் என்று வேதம் சொல்கின்றது? அது அந்த வீட்டின் மேல் வெள்ளம் வந்து அது மோதினாலும் அதை அசைக்கக்கூடாது. ஏனென்றால் அதனுடைய அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் மேல் நாம் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கின்றோம். அது எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், உலகத்திலே நாம் எல்லோருமே பிரச்சனைகள் வழியாக சென்று கொண்டிருப்போம். பிரச்சனை இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையானது அது இயேசு கிறிஸ்துவின் வசனத்தின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி இருந்தால் அதை யாராலும் அசைக்க முடியாது. தேவன் நம்மை பாதுகாக்கின்ற தேவனாக இருக்கின்றார். அது மட்டுமல்ல, அநேக ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கிறார். பிள்ளைகளின் பிள்ளைகள் 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கம் செய்வேன். உபாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவனை 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கம் செய்வேன் என்கிறார். அப்போ 1000 தலைமுறைங்கும் போது நம்ம யோசித்தை பார்க்க முடியாது. ஆனால் நாம் அப்பேற்பட்ட நன்மைகளை நாம் சுதந்திரிக்க நாம் என்ன செய்கின்றோம்? இதான் யோசுவா அழகாக சொன்னார், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்றார். ஆம், நாம் ஒப்பு கொடுப்போம். நம்ம இந்த நாளிலே சிந்தித்து பார்த்து, தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோமா, நாமே வஞ்சித்து கொண்டிருக்கின்றோமா என்பதை பார்த்து, நம்முடைய நாவு எவ்வாறாக இருக்கின்றது என்பதை பார்த்து, தேவனுடைய வசனத்தின்படி என் வாழ்க்கை கட்டப்பட்டு கொண்டிருக்கிறதா, இல்லை என்றால் நாம் ஒப்பு கொடுப்போம். வேதம் எச்சரிக்கின்றது. வேதம் எச்சரிப்பை அநேக இடங்களை கொடுக்கின்றது. கேட்கிற காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்கிறது. நீங்கள் பாவமில்லை என்போமானால் உங்களை நீங்களே வஞ்சிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்கிறது. நாம் சிந்தித்து பார்ப்போம். சிந்தித்து பார்த்து நாமே தேவனுக்கு அர்ப்பணிப்போம். அர்ப்பணிப்பின் பாடலாக பாடல் நம்பர் 186 நாம் இந்த பாடலை பாடி நாம் தேவனுக்குள் நம்மை நாமே அர்ப்பணிப்போம். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். வாழ்வது நான், என்னில் இயேசு வாழ்கின்றார். இயேசுதேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசுதேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். பாவும் தீருச்சித்தம் நமக்கே சொந்தம். இனி வாழ்வது நான், என்னில் இயேசு வாழ்கின்றார். அப்பாவும் தீருச்சித்தம்
சுத்தம் செய்யும் கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் போலானே வணைந்திடும் என்னை என்னாலும் நடத்திடும் கர்த்தாவே உம் கரத்தில் களிமண் போலானே இஷ்டம் போல் வணைந்திடும் வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறேன். அருமை சகோதரனை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அது ஆத்மாவில் பலன் கொள்ள முடிந்தது? How many of you earned the eternal feast? கர்த்தருடைய வார்த்தை ரெண்டு பக்கமும் கருக்குள்ளதாக இருக்கும். போதிக்கிற நம்மளையும் குத்தும். ஹல்லேலூயா. அதை விட்டுறாது, யாரையும் விடாது. போதிக்கிற யாராக இருந்தாலும் நம்மளை என்ன செய்யும்? கருக்குள்ள பட்டயம். அது என்ன தெரியுமா செய்யும்? நம்மளை உருவாக்குவதற்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி தான். எல்லா கால சூழ்நிலையும் மனுஷன் அப்படிப்பட்டவன் தான். ஆனால் நம்ம உருவாக்கப்படுவதற்கென்று தாசனாகிய பவுல் சொல்கிறார், நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட உருவாக்கம் தான் வார்த்தையின் மூலமாக நம்மளோடு கூட ஆண்டவர் எப்பொழுது இடைப்படுவது. வாழ்வில்
எப்படிப்பட்ட உள்ளத்தோடு வந்திருந்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் உள்ளத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை தூரத்திலிருந்து அறிகிறவரும் ஆகிய கர்த்தருக்கு உங்களை அர்ப்பணிங்க. உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது வேணா இருக்கலாம். ஆனால் ஒன்னே ஒன்று ஆண்டவர் சொல்றாரு, ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. 38 வருஷம் தங்கியிருந்தான், யாருமே ரட்சிக்க கூடாமல் இருந்தது. நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னாரு. நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு தான் சொன்னாரு. அந்த அண்ணன் நேரமே சொஸ்தமானா. நம்மளுடைய இருதயம் அப்படிப்பட்ட கடினம் உள்ளதாய் காணப்படுகிறதா? ஒருவேளை நம்ம எப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், எப்படிப்பட்ட வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு பிரியமா இருக்கும்னு ஒரு சரணத்தை பாடி இந்த ஜெப வேளையை முடிக்க நான் விரும்புகிறேன். யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதி மானும் இல்லையே. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதி மானும் இல்லையே. ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே. தானாக வந்து நிற்கிறேன், நானாகவே வந்து நிற்கிறேன், பிரசனத்தில் வந்து நிற்கிறேன். நீர் என்று ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யம் சேர்த்துக் கொள்வீரா. மார்த்தாலை போல் நான் போல் இல்லையே, மரியாளை போலும் சேவிக்கலையே. மார்த்தாலை போல் நான் ஒழுங்கில்லையே, மரியாளை போல் நான் சேவிக்கலையே. எஸ்தரை போல எதையும் செய்யவில்லையே, எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே. நான் தானாக வந்து நிற்கிறேன், நானாகவே வந்து நிற்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் என்று ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்வீங்களா? உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதாய் காணப்படுது தெரியுமா? கிறிஸ்துவுக்கு முன்பதாய் அவைகள் வெளியரங்கமாக இருக்கிறது. ஏன் சொன்னா, உண்டாக்கினவர் சொல்லுகிறார், நான் உங்களை பார்க்கிறேன், நான் உங்களை காண்கிற தேவன், இதோ நான் உன்னை காண்கிற தேவன். அவர் எல்ரோயாய் கண்டுகொண்டே இருக்கிறார். இன்னமும் நாம் அவரிடத்தில் ஒப்புவிக்க நம் இருதயங்களை கடினப்படுத்தினோம் என்று சொன்னார். அவருக்கென்று ஆயத்தப்பட நமக்கு மனம் இல்லை, அவரை நேசிக்க நமக்கு மனம் இல்லை, அவரில் அன்பு கூற நமக்கு மனம் இல்லை, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள நமக்கு மனமில்லை என்று சொல்வதை நாம் மறிதளிப்பதற்கு உதாரணமாய் அவைகள் காணப்படுகிறது. திருச்சபையே, உங்களோடு கூட கர்த்தர் பேசின வார்த்தை இந்த நாளில் உங்களை மாத்திரமல்ல, எல்லோரையும் அவைகள் குத்துண்டதாய் காணப்படுகிறது. அவர் எல்லாருக்கும் சம்பனர் என்று இருக்கிறவராய் இருக்கிறார். ஆனால் அவருடைய வார்த்தைகள் எங்களை புடமிடும்படியாய் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லுவீர்களா? சொல்லுவீர்களா? உங்களுடைய இருதயத்திலிருந்து அறிக்கை பண்ணுவீர்களா? ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற அருமை பிதாவே, குமாரனை கொடுத்து எங்களை ரட்சித்து எங்களை மீட்டுக்கொண்டு உம்முடைய தயவை நினைக்கிறோம். இவைகள் எல்லாம் உங்களால் உண்டானது சொல்லி நாங்கள் உம்மை துதிக்கும், உம்மை போற்றவும், உம்மை மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு கொடுத்த ஜீவனுள்ள நாட்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நாட்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம்.
ஜீவன் உண்டாயிருக்க வந்தீங்கன்றத இன்னும் அறியாத மனுகுலம் உண்டு. இன்னும் அறியாத மனுகுலத்துல உம்மை தூஷிக்கிற ஜனங்கள் உண்டு. இன்னும் உம்மை அப்பா சுவாமி அவதூறாய் பேசுகிற ஜனங்கள் உண்டு. ஆனாலும் எவ்வளவு பொறுமையோடு இருக்கிறீங்கப்பா. இந்த பொறுமை எங்க இடத்துல இல்லப்பா. ஆண்டவரே, இந்த பொறுமை எங்களிடத்துல இல்லப்பா. மனுகுலத்துல நாங்கள் ஜீவிக்கிறோம். இந்த பொறுமை எங்களிடத்துல இல்ல. உம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவிக்குரிய கனிகள் எங்களிருந்து வெளிப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பொறாமையும் வன்கண்களும் ஆண்டவரே புறம்பேசுதலும் இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் வாசிக்கிறோம். இவைகளே பாவம் உண்டாயிருக்கிறது. உலகத்தின் பாவத்தை ஆண்டவரே நாங்கள் சுமந்து தீர்க்கிறவர்களாய் அல்ல, ஆனால் எங்களுக்காய் சுமந்து தீர்த்தவர் கற்றுத்தருகிறவைகளை நாங்கள் கற்றுக்கொண்டு நடக்க எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். எங்கள் வாழ்க்கையில உம்முடைய அடிச்சுவடுகளை மாத்திரமல்ல, உம்முடைய வார்த்தையிலே நிலைத்திருந்து அதிலே கட்டப்பட எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். நல்ல சமாரியனே, நல்ல சமாரியனே, இந்த ஜெப வேளையும் இந்த ஆராதனை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. எங்களிடத்துல குறைகள் உண்டு சுவாமி, எங்களிடத்துல குற்றங்கள் உண்டு சுவாமி. ஆண்டவரே, எங்களிடத்துல காணப்படுகிற எல்லா விதமான இருளின் அந்தகாரத்துக்குரிய அநேக காரியங்கள் உமக்கு பிடிக்காதது உண்டு சுவாமி. ஆனாலும் 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிறவர் என்று வாசிக்கிறோம். 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிறவர், சந்ததிகளுக்கும் கிருபை அளிக்கிறவர் என்று வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட உம்முடைய கிருபைக்காய் ஆண்டவரே, இந்த நாளில் திருச்சபையில பங்கு பெற்ற ஒவ்வொரு பங்கு கொண்ட பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஜூமிலே பங்கு பெற்ற பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை ஒவ்வொருவருக்கும் மிகுந்த ஆறுதலாய் ஆசீர்வாதமாய் இருந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் ஒப்புவித்து செபிக்கிறோம். பெற்றோர்களாகிய எங்களை ஒப்புவித்து செபிக்கிறோம். ஆண்டவரே, பலவித விண்ணப்பங்களோடு காத்திருக்கிற உம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள் உண்டு. கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிறவர்கள் உண்டு, பெற்றுக்கொண்டவர்களும் உண்டு. ஆண்டவரே, இன்னும் சுவாமி திருமணத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில நல்ல திருமண வாழ்க்கை ஆண்டவரே நியமிக்கப்பட்ட மணமகளையும் தரும்படியாயும் இடத்துல வேண்டிக் கொள்கிறோம். இவைகளெல்லாம் உம்மால் உண்டாயிருக்கும்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இன்னும் சுவாமி திருச்சபையில சம்பள பாக்கி உள்ளவங்க எத்தனையோ பேர் இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நிவர்த்தி செய்யுங்க. ஆனாலும் ஒவ்வொரு மாசமும் போஷிச்சு வழி நடத்துறீங்கன்றத மறவாதபடி நினைவு கூறுகிறோம். எங்களை வழி நடத்துங்க. இக்காமா ரினிவலுக்காய் காத்திருக்கிற அநேக திருச்சபைகள் உண்டு. ஆண்டவரே, நல்ல ஊதிய உயர்வுக்காய் காத்திருக்கிற திருச்சபையின் பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே, இன்னும் புதிய வேலை வாய்ப்புக்காய் முயற்சி செய்கிற திருச்சபையின் பிள்ளைகள் உண்டு. ஒவ்வொருவருக்காயும் இடத்துல பேசும்படியாய் எங்களுக்கு கொடுத்த தருணங்களுக்கு நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, இன்னும் சுவாமி எங்களுடைய பெற்றோர்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருக்கிற எங்கள் பெற்றோர்களை உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது உபாகமம் ஆண்டவரே 30 கடைசியில வாசிக்கிறோம், நானே ஜீவனும் தீர்காயுசும் உடையவர் என்று. நானே ஜீவனும் தீர்காயுசும் உடையவர். உம்முடைய ஜீவனுக்காய் தீர்காயுசுக்காய் இருக்கிறவரே பெற்றோர்களுக்கு பலம் கொடுத்து சகாயம் செய்து நீதி என்றும் உம்முடைய வழக்கரம் தாங்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, சுகவீனத்தோடு திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகள் இருக்கலாம், சொல்ல முடியாத சுகவீனமாய் காணப்படலாம். ஆண்டவரே, குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் காணப்படலாம். ஆனாலும் உம்முடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்ன உம்முடைய நல்வார்த்தைகள் உண்டே, அதை சுதந்திரிக்க குடும்பத்தாருக்கு உதவி செய்யும். போராடுகிற பிசாசானவனை இயேசு என்ற நாமத்திலே விரட்டுகிறேன் சுவாமி. இயேசு என்ற நாமத்திலே கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். நோய்களை கொண்டு வருகிற பிசாசானவனை இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரை கடிந்து அப்புறப்படுத்துகிறேன் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திலும் கிழக்காசிய நாடுகளிலும் மறுபடி கொரோனா என்று சொல்லுகிறாங்க. ஆண்டவரே, உம்முடைய வழக்கரத்தை நீட்டி ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. உம்முடைய வழக்கரத்தை நீட்டி ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. இனி இப்படிப்பட்ட போராட்டங்கள் இல்லாதபடி ஆண்டவரே பூமியை பாதுகாருங்க. உம்மிடத்துல வேண்டிக் கொள்கிறோம், பூமியை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, இனி மேற்கொள்ளாதபடி ஓ பலவானை முந்தி கட்டும்படியாய் உம்முடைய வல்லமையுள்ள கரம் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. துதிகளின் மத்தியில் எப்பொழுதும் வாசமாய் இருக்கிறவரே, பிள்ளைகளுடைய ஏக்கங்கள் எண்ணங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. ஆண்டவரே, மிகுந்த நாள் காத்திருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, ஆத்துமா இழைத்து போகாதபடி ஆண்டவரே விருட்சமாகி உம்முடைய வார்த்தை அவர்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுவதாக சுவாமி, செயல்படுவதாக. அப்படிப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தும். இன்னும் பலவித விண்ணப்பங்களோடு இந்த நாளில் வந்த திருச்சபையின் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே சுவாமி
ஏற்ற வேளையில் நிறைவேற்றி தருவீர் என்ற விசுவாசத்தோடு மோடு பேசுகிறோம் சுவாமி. எங்களுக்கு பதில் தாங்கப்பா. இயேசுவே எங்களுக்கு பதில் தாங்கப்பா. நீங்க தான் எங்க பதில் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நாங்கள் செபிக்க மறந்து வாக்கு கொடுத்தவர்களுக்காய் செபிக்கிறோம். மறந்த போனாலும் என் தேவன் மறவாத எப்பொழுதும் ஞாபகப்படுத்தி எங்களை செபிக்க செய்கிறவர். ஆண்டவரே, நீங்க அப்படிப்பட்ட செப குறிப்புகளை தூபமாய் நறுமணமாய் ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்ற வேளையில பதில் தருகிறதற்காய் நன்றி செலுத்துவோம். ஒரு விஷயாய் இந்த நாளின் ஆராதனையில் பங்கு பெற்ற பிள்ளைங்க, பங்கு பெற முடியாமல் ஆண்டவரே வேலைக்கு சென்ற பிள்ளைங்க இருக்கலாம். ஆண்டவரே, ஒருவேளை சாமி வர முடியாத காரணங்களால் அப்பா தயங்கி இருக்கிற பிள்ளைங்க இருக்கலாம். எல்லோரையும் கர்த்தர் ஆட்கொண்டு வழிநடத்தும்படியாய் கூடவே இருங்க. எல்ரோவியாய் கண்டு எபினேஸ்வராய் நடத்தும்படியாய் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்தம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், வழிநடத்துதல், அவருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய சமாதானம் நம் ஒவ்வொரு திருச்சபையின் பிள்ளைகளோடும் கிறிஸ்துவின் வருகை பரியந்தும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம்பா ஜீசஸ்.